கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் 269வது பாடல். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போது மிக மிக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகும்படியாக இந்த நாள் ஆராதனையிலும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர் அவர் ஒருவரை. அவரை பாடி புகழ்ந்து ஆராதித்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களை 269வது பாடல். 269. இயேசு என்ற
பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், கர்த்தர் சமூகத்தில் கொண்டாடுவோம் என்ற பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய சன்னிதானம் அது மனமகிழ்ச்சியின் நாள், அது கொண்டாட்டத்தின் நாள். எனவே ஆண்டவரை பாடி புகழ்ந்து அவருடைய நாமத்தின் மகத்துவங்களை சொல்லி கர்த்தரை பாடி புகழ்ந்து கொண்டாடுவோம். எல்லாரும் கரங்களை கட்டி உற்சாகமாக தேவநாமத்திற்கு மகிமையாக பாடி தேவநாமத்தை பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அஸ்வினி மதுரேரே ஆறுதல் மழையேரே
பரிசுத்த ஆவி தந்து அன்பை ஊற்றிவிட்டு ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை நமக்காக என்ன செய்திருக்கிறார், சிந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த ரத்தத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், பானம் பண்ண போகிறோம். அந்த ஒரு உள் உணர்வோட இந்த சரணத்தை மறுபடியுமாக எல்லாரும் கரங்களை உற்சாகமாக தட்டி, எல்லாரும் டீ மணியில வச்சுட்டு அப்படி தட்டாதீங்க, கரங்களை நல்லா மேல உயர்த்திட்டு எல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இன்றைக்கு நான் உங்களுடைய ரத்தத்தால கழுவப்படுவதற்கு எள்ளளவும் தகுதி எல்லா ஆண்டவரே, ஆனாலும் உடைய ரத்தத்தால என்னை என்ன செய்திருக்கிறீங்க, கழுவி சுத்திகரித்து விளையேறப்பட்ட ரட்சிப்பை எனக்கு என்ன செய்திருக்கிறீங்க, தந்திருக்கிறீங்க. அதனால இன்றைக்கு நானுமே வாழுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன்னு ஒரு மன மகிழ்ச்சியோட பக்கத்துல இருக்கிறவங்களை சொல்லுங்க. இன்றைக்கு மன மகிழ்ச்சி நாள். இன்னைக்கு என்ன நாள்? சந்தோஷமா என்ன செய்வோம், பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். அந்த ஒரு சரணத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமா உற்சாகமா, ஒரு வேற கவலைகள் இருந்தாலும் அந்த கவலையெல்லாம் மறந்துட்டு அவருடைய அன்புல நீங்க பெருகுனீங்கன்னா எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன செய்வார், தீமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த சரணத்தை மாத்திரம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதியாக மாற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. சொல்லுமா? கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் 752 பாடல் 6
நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அவர் ஒருவர் மாத்திரம்தான் ஆராதனைக்கு தகுதியானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அந்த ஆராதனைக்கு உரிய தேவனை இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே என் ஆராதனைக்கு உரியவர் நீர், ஆராதனைக்கு உரிய வேந்தன் நீர், நான் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து தொழுது கொள்கிறேன் என்று ஆண்டவரை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை
சங்கீதம் 119 49வது வசனத்திலிருந்து 64வது வசனம் வரை ஜெயஸ்ரீ முன்பாக வந்து வாசிப்பாங்க. நம்ம எல்லாரும் மாறி மாறி வாசித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 119 49 முதல் 64 வரை. சங்கீதம் 119 பக்கம் 746. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாச பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நித்தமும் நடுக்கம் என்னை பிடித்தது. கர்த்தாவே, ராகாலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்கிறேன். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்வேன் என்றேன். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்து வரவேற்கிறேன். இப்போது நாம் வாசித்த இந்த 119வது அதிகாரத்தில் 49வது வசனம் சொல்லுகிறது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அப்ப இந்த நாள்ல, இந்த மாதத்தின் முதல் நாள்ல தேவ சன்னிதானத்தை நம்ம என்ன செய்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். எப்படி தெரியுமா? உபவாச ஜெபத்துக்கு அந்த நம்ம தமிழ் சபையில நடந்ததுல அதுல 3வது நாள், இன்னைக்கு 3வது மாதம் 3வது நாள் சாமுவேல் மாஸ்டர் பேசும்போது அந்த வசனத்தை தான் கீவேர்டா வச்சு என்ன செய்தாங்க. அந்த உபவாச ஜெபத்துல நான் ஆண்டவரே இந்த வருஷம் உபவாச ஜெபத்துல ஒரு ஜெப குறிப்பை வைத்து ஜெபிக்கிறேன், இதற்கு எனக்கு நீங்க தருகிற வார்த்தையான காரியம் என்ன அப்படின்னு கேட்டப்ப கிடைச்ச வசனம் இந்த வசனம் தான். அந்த ஆண்டவர் இந்த வருஷத்துல நிறைவேற்றுவேன் என்பதற்காக அதே 3வது மாதத்துல மறுபடியும் நம்முடைய சபையில நம்முடைய ஊழியக்காரர் மூலம் கர்த்தர் அந்த வசனத்தை என்ன செய்திருக்கிறார், உறுதிப்படுத்தி இருக்கிறார். இப்ப நம்ம வாசித்த அந்த வசனத்தை பாருங்களேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார், உறுதிப்படுத்தி நினைப்பூட்டி மறுபடியும் சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு ஆராதனைக்கு வந்த நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை என்ன செய்திருக்கிறார், வச்சிருக்கிறாரு. நம்ம ஏதோ வர்றோம் போறோம், ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் இல்ல, கர்த்தர் நம்மை குறித்து ஒரு தரிசனத்தை, ஒரு குறிக்கோளை, ஒரு லட்சியத்தை இந்த வருஷத்துல ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வச்சிருக்கிறாரு. ஒரு நிமிஷம் இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல என்னை குறித்து நீங்க வச்சிருக்கிற தரிசனத்தை
என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்க. அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக, ஏன் இந்த மார்ச் மாதம் முடிவதற்குள்ளாகவே உங்க தரிசனத்தை உங்க கூட கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன்னா அவர் நம்மளை என்ன செய்கிறாரா, சொன்ன வார்த்தைய, சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியா அவர் நம்மளை என்ன செய்திருக்கிறாரா, நினைச்சிருக்கிறேன். உன்னை நான் என்ன செய்திருக்கிறேன், நினைச்சிருக்கிறேன். நிறைய நேரத்துல நம்மள பலர் இவங்க நம்மள நினைப்பாங்க, அவங்க நினைப்பாங்கன்னு நினைப்போம். அப்படி யார் நம்மள நினைச்சுக்குவான்னு நினைப்போமோ அவங்களாம் நம்மள என்ன செஞ்சிருவாங்க, மறந்து போயிடுவாங்க. ஆனா நம்ம ஒருபோதும் மறவாத தேவன், நம்ம மேல நினைவாய் இருக்கிறவர் சொல்லுகிறார், உன் மேல ஒரு தரிசனத்தை நான் என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். அது நான் பொய்யாலாம் சொல்லல, அது நிச்சயமாக என்ன செய்யும், நிறைவேறும். அதுக்காக நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன், நினைத்திருக்கிறேன். இந்த வருஷத்துல ஆண்டவரே என்னை குறித்து நீர் வைத்த தரிசனத்தை என் மூலம் என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்க கேளுங்க. அடுத்து அந்த வசனத்துல பாருங்களேன், அப்படி ஆண்டவர் அந்த தரிசனத்தை நமக்கு நிறைவேற்றணும்னா இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது 53வது வசனத்துல நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறார். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. அப்ப அதுக்கு முன்னாடி வசனத்தை பாருங்களேன், கர்த்தாவே ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை கேட்கிறேன். அப்ப ஆண்டவர் நம்மளை நினைக்கணும்னா நம்ம எதை நினைக்கணும், வேதத்தை என்ன செய்யணும், நினைக்கிறோம். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம பல நேரத்துல மறந்து போகிற ஒரு காரியம். இன்னைக்கு காலையில வேதம் வாசிச்சுட்டு வந்தேன், கைக்கு சொல்லல, நீங்க உங்களையே கேட்டு பாருங்க. எத்தனையோ அலுவல்கள் காலையில இருந்து செஞ்சோம், எத்தனையோ காரியங்களை செய்தோம். ஆனா காலையில ஒரு நிமிடமாவது உட்கார்ந்து வேதத்தை வாசித்தோமா? இல்லனா நமக்கு நேரம் கிடைக்கிற நேரங்கள்ல வேதத்தை நேசித்து வாசிக்கிறோமா? ஓசியால கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களுக்கு வேதத்தின் மகத்துவத்தை எழுதி அவங்க கையில கொடுத்தேன், ஆனா அவங்களோ அதை அந்நிய காரியமாக என்ன செஞ்சாங்க, எண்ணி மறந்து விட்டார்கள். அப்ப ஆண்டவர் மட்டும் நம்மளை நினைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அவர் கொடுத்த வேதத்தை மறக்கலாமா? அது நியாயமா? நியாயமே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல இருக்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியா நீங்க என்ன நினைப்பது போல நான் உங்க வேதத்தை டெய்லி என்ன செய்யணும், நினைக்கணும், கை கொள்ளணும். அப்படி நம்ம செய்தோம்னா ஆண்டவர் நம் மீது வைத்த தரிசனத்தை நிச்சயமா அவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். ஒருவேளை வேதத்தை வாசிக்கல, நம்ம நினைச்சுறது என்ன தெரியுமா, எனக்கு படிக்க தெரியல, எழுத தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் இப்ப பேங்க்ல எல்லாம் எல்லாமே நம்ம தெரிஞ்சா செய்யறோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு திட்டத்தை பத்தி நமக்கு தெரிஞ்ச அரசாங்கத்துல போய் அதை கேட்கிறோம். யாருக்கு தெரியுமோ அவங்ககிட்ட போய் என்ன செய்யறோம், விசாரிக்கிறோம், கேட்கிறோம். இதை எப்படி அப்ளை பண்ணணும், இது எது மூலம் இது பண்ணணும், இது கம்ப்யூட்டர்ல போடுமா, இ-சேவை மையம் போடுமா, தாலுகா ஆபீஸ் போடுமா, அதை பத்திய விஷயம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா என்ன பண்ணிடுறோம், கேட்டு விசாரித்து எப்படியாவது அதை என்ன பண்ணிடுறோம், நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக அதை எவ்வளவோ முயற்சி செய்யறோம். அப்ப வாசிக்க தெரியாது அப்படின்றது ஒரு ரீசனே கிடையாது. ஒரு வேலை வாசிக்க தெரியலனா வாசிக்க தெரிந்தவர்களை கூப்பிட்டு உட்கார சொல்லி எனக்கு இதை வாசிச்சு காட்டுப்பா அப்படின்னு நீங்க அப்படி முயற்சிகள் எடுத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு வாசிக்கக்கூடிய பலத்தை என்ன செய்வாரு, கற்று தருவார். ஆனா நம்ம என்ன பண்றது தெரியுமா, பல நேரத்துல பல காரியங்களுக்கு முயற்சி செய்கிற ஓடுகிற நாம் பல நேரங்கள்ல வேதத்தை வாசிக்க, வேதத்தை கேட்க, வேதத்திற்கு செவி கொடுக்க நம்முடைய செவிகளையும் இருதயத்தையும் அடைத்துக் கொள்கிறோம். அதுக்கான ஒரு டைமே நம்ம என்ன பண்றது இல்ல, ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. ஓட்டத்துல நம்ம ஓட்டத்திலேயே என்ன பண்ணிட்டே இருக்கோம், ஓடிட்டே இருக்கோம். இன்றைக்கு தேவாலயத்திற்கு வந்த நம்மை கர்த்தர் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நான் ஒன்ன நினைக்கணும்னா உனக்கு நினைப்புட்டுதான் நான் எழுதி கொடுத்தேன். நியாய பிரமாணத்தை நீ ஒருபோதும் என்ன செய்யாத, மறவாத. தினந்தோறும் ஒரு வசனமாவது, ஒரு அதிகாரமாவது. ஆவிக்குரிய வளர்ச்சியின் முதிர்ச்சி என்ன தெரியுமா, ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை சராசரி சாலிடா 5 அதிகாரமாவது ஒரு நாள்ல என்ன செய்யணும், வாசிக்கணும். அப்பதான் நம்ம ஒரு கர்த்தருடைய பிள்ளை. நம்ம நிலைமை எப்படி இருக்குன்றத நீங்களே உங்களையே
நினைச்சு பாருங்க. அப்ப நம்ம தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை நினைத்து வாசித்து அதை தியானித்து பாருங்களேன். கர்த்தர் உங்க மேல நினைவாய் இருப்பார், உங்க பிள்ளைய மேல நினைவாய் இருப்பார். நம்முடைய கையின் பிரயாசங்கள் மேல ஆண்டவர் என்ன செய்வாரு? நினைவாய் இருப்பார். பல நேரத்துல நம்ம நினைக்கிறோம் ஓட்டப்பையில போட்ட மாதிரி நம்ம வருமானம்லாம் எங்கிட்டோ ஒரு பக்கம் வருது, எங்கிட்டோ ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. காரணம் எங்க இருக்கு தெரியுமா? நம்ம கர்த்தரை எங்கேயோ ஒரு இடத்துல செஞ்சுட்டோம், மறந்து போயிட்டோம். அப்ப இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா நீங்க என்ன மறவாம நினைக்கணும்னா நான் உங்களையும் உங்க வேதத்தையும் நான் ஒரு நாள் என்ன செஞ்சிடவே கூடாது, மறந்துடவே கூடாது. ஆண்டவரே, எத்தனை காரியங்கள், எத்தனை வேலைப்படுக்கள், எத்தனை கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இருந்தாலும் ஒரு சில நிமிடங்கள் தேவ பாதத்துல உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கணும். அப்படி நீங்க மறக்காம இருந்தீங்கன்னா கர்த்தர் நம்மையான நினைவாய் இருப்பார். அடுத்த 55வது வசனம், கர்த்தாவே ராக்காலங்களில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை என்ன செய்கிறேன்? கை கொடுக்கிறேன். ஒருவேளை அவரு ராஜாவா இருந்தனால பகல் நேரத்துல எல்லாம் அவரால் என்ன செய்ய முடியல, நிறைய தியானிக்க முடியல கூட. அதனால நைட்டு நேரத்துல அவருக்கு என்ன இல்ல, அவ்வளவா நிறைய ஆட்கள்லாம் வந்து பார்ப்பாங்க நைட்டு ஒரு ராஜாவை. அவருடைய வேலையில தான் என்ன செய்வாரு. அப்ப தனக்குன்னு பர்சனலா இருக்கிற அந்த நேரத்தை அவர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு? உங்களுடைய வேதத்தை கை கொடுப்பதற்காக. நம்ம பல நேரத்துல ஆண்டவர் இதற்காகவே தூக்கம் வராத அநேக ராத்திரிகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டா இல்லையா? அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? எனக்கு தூக்கம் வரலன்றோம். ஏன் ஆண்டவர் நமக்கு தூக்கம் வராம பண்ணுகிறாரு தெரியுமா? அந்த நேரமாவது நீ எனக்காக என்ன செய், செலவழி அப்படின்றதுக்காக. உண்மையாக சொல்லுகிறேன், நீங்க உங்களுக்கு தூக்கம் வரலையா? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து ஜெபித்து பாருங்க, வேதம் வாசித்து பாருங்க. அந்த நேரம் இன்பமாக இருக்கும். அந்த நேரம் உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதமான நேரமாக கர்த்தர் மாற்றி அமைப்பார். சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மை தூங்க விடாதபடி தட்டி எழுப்புகிறார்னா நீ ஜெபி அப்படின்றதுக்காக தான். அப்ப இன்றைக்கு நீங்க கற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவரே எனக்கு தூக்கம் வராத ராத்திரிகளை நான் துக்கத்துல என்ன செய்யக்கூடாது, கடிக்க கூடாது. ஆண்டவரே உங்களுடைய நேசித்து வாசிக்கணும். உங்க அந்த நேரம் பாருங்களேன், யாரோட டிஸ்டர்பன்ஸுமே என்ன செய்யாது, இருக்காது. நீங்களும் ஆண்டவரும் சம்பாசிக்கிற நேரமாக அந்த நேரத்தை இன்பமான நேரமாக மாற்றிக்கொள்ளுங்க. அவர் எழுதி இருக்கிறாரு, ஆண்டவரே ராக்காலங்களில் உங்களுடைய வேதத்தை நான் என்ன செய்கிறேன், தியானிக்கிறேன். அடுத்த அந்த வசனத்துல பாருங்க 57, கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உங்கள் வசனங்களை நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்துல எதோ நமக்கு பங்கு இல்லங்க. கர்த்தர்தான் நம்முடைய பங்கு, கர்த்தர்தான் நம்முடைய சுதந்திரம். யாருக்கெல்லாம் கர்த்தர் பங்காக, கர்த்தர் சுதந்திரமாக இருக்கிறாரோ அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க, மேன்மைப்படுத்த, உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் தாமதியாமல் என்ன செய்தேன், தீவிரித்தேன். எதுக்குனாலும் இன்றைக்கு வசனத்துல பாருங்களேன், ஆண்டவர் சொல்லுகிறாரு, குறித்த நேரத்துல தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. அது என்ன செய்யாதான், தாமதிக்காது, பொய் சொல்லாது. அது என்ன செய்யாது, தாமதிக்காது. அது நிச்சயமாக நிறைவேறும். அப்ப நம்ம வாழ்க்கையில சில நேரம் தாமதம் ஆகுதுன்னா அதுக்கான சொல்லி இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அவரோட நேரத்துல, அவரோட விஷயத்துல, ஆலய கூடி வருகிற காரியங்கள கர்த்தருக்கான நேரத்துல நம்ம என்ன பண்றோம், லேட்டா வரோம், தாமதிக்கிறோம், வராமலே விட்டுறோம். அதனாலதான் நம்முடைய காரியங்களில் சில காரியங்கள் எப்படி இருக்கு, தாமதமாக இருக்கு. ஆண்டவருடைய காரியங்கள்ல தீவிரித்து செயல்பட்டு பாருங்களேன், கர்த்தருக்காக தீவிரமாக இருந்து பாருங்களேன். கர்த்தர் நம்முடைய காரியங்களையும் அவர் தீவிரமாக என்ன செய்வார், செயல்படுவார். அங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் தமது ஜனத்திற்காக வைராக்கியம் கொள்வாராம். அப்ப இந்த வைராக்கியம் அவர் யாருக்காக கொள்வாரா? யாரெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்காங்களோ அவங்க காரியங்கள்லாம் கர்த்தர் எப்படி இருப்பாரு, அவரும் வைராக்கியமா இருப்பாரு. நம்ம எப்படி இருக்குமோ அப்படிதான் கர்த்தர் நம்முடைய காரியங்களை என்ன செய்வார், செயல்படுவார். அப்ப தரிசனம் வைக்கப்பட்டாயிற்று, அது தாமதிக்காது, அது லேட் ஆகுதுடா. விஷயம் எங்க இருக்கு, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, என் காரியத்துல தாமதம் வருது, ஒரு காரியம் கிடைக்கலன்னா ஆண்டவரே அந்த குறை ஏற்றதான் ஆண்டவரே, இன்றைக்கு நான் அதை சரி பண்ணிக்கிறேன்.
தீவிரப்படுத்துற என் காரியத்தை நீங்க என்ன செய்யுங்க, சீக்கிரமாய் இந்த காரியத்துல ஒரு முடிவை, ஒரு காரியத்தை, ஆசீர்வாதத்தை எனக்கு என்ன செய்யுங்க தாங்கன்னு கேளுங்க. கடைசியாக அந்த வசனம் சொல்லுது, உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற யாவருக்கும் நான் தோழன் கர்த்தாவே. பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நமக்கு தோழரா யார் இருக்கா யோசிச்சு பாருங்க. அடுத்து கடைசியாக நம்ம நல்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு உலகத்துல ஒரு பழமொழியே இருக்கு, நம்ம யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய நண்பர் யாருன்னு தெரிஞ்சாலே நம்ம யாருன்னு என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். அப்ப நீங்க ஜெபிக்கிறவர்களோட, கர்த்தருக்காக காரியங்களை நடப்பிக்கிறவர்களோட இணைந்து கொண்டு இசைந்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜோம் பண்ணுவீங்க, ஆலயத்துக்கு வருவீங்க, கர்த்தருக்கான காரியத்தை செய்வீங்க. நம்ம யாரோட இணைந்து இருக்கிறோம், கிறிஸ்துவோடும் சபையோடும் தேவனோடு இணைந்து இருந்தோம்னா கிறிஸ்துவுக்கான காரியத்தை இன்னும் என்ன செய்ய முடியும். அப்ப அந்த ஒரு இணைப்பை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருவாராக. அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, நானே திராட்சை செடி, என்னில் நீங்க என்னவா இருக்கீங்க, கொடியாய் இருக்கிறீங்க. எந்த கொடி அதோட இணைந்து இருக்கோ அதுதான் என்ன செய்யுமா, மிகுந்த கனிகளை கொடுக்கும். அப்ப நமக்கும் மிகுந்த கனிகளை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கொடி செடியாகி அவரோட என்ன செய்யணும், இணைந்து இருக்கணும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஃபெலோஷிப்பும் யாரோட இருக்கு அப்படின்றத ஒரு விஷயம் நம்ம என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் ஜெபிக்கிறவர்களோடும் ஊழியம் செய்கிறவர்களோடும் நீங்க இணைந்து தோள் கொடுத்து பாருங்களேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை, அற்புதங்களை, நீங்களே உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். நீங்க எப்பெல்லாம் ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்வீங்களோ, ஆண்டவருக்காக ஒரு சிறுவர் ஊழியமா இருக்கலாம், ஒரு சின்ன ஜெபமா இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன காரியமா இருக்கலாம். ஆனா அதை கர்த்தருக்காக நீங்க செய்தீங்கன்னா அதற்குரிய பலனை, அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த சங்கீதத்தின் மூலம் அறிந்து கொள்கிற 3 பெரிய காரியம். முதலாவது, தரிசனம் உங்களுக்காக என்ன செய்திருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. அவர் தரிசனத்தை நிறைவேற்ற நம்ம அவர் என்னவா இருக்காரு, நினைவாய் இருக்கிறாரு. அடுத்து 2வது காரியம், அவர் நம்ம நினைக்கிறாருன்னா நம்ம அவருடைய வேதத்தை ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், நினைத்து அதை வாசித்து நேசித்து தியானித்து அதுல நினைத்திருந்தோமானால் அவருக்காக நம்ம என்ன செய்ய முடியும், அந்த தரிசனம் நம்ம நிறைவேறும். 3வது காரியம், அவருடைய அந்த கற்பனைகளை தாமதிக்காம நம்ம என்ன செய்யணும், கை கொள்ளணும். தீவிரித்து என்ன செய்யணும், அவருடைய காரியங்களை நம்ம செயல்படணும். அப்படி நம்ம செயல்பட்டோம்னா கர்த்தர் நம்முடைய காரியங்களையும் தீவிரித்து செயல்பட அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கடைசி வசனம் சொல்லுது, கர்த்தாவே பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அப்ப இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சத்தியத்தை, வசனத்தை நம்ம கேட்க போகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரே, உடைய வசனத்தை நான் கேட்பதற்கு முன்பாக உங்களை ஆராதிக்க போகிற ஆண்டவரே, என் இருதயத்தை, என் செவிய நீங்க என்ன செய்யுங்க, அப்படி கேட்கக்கூடிய அந்த போதனைக்கு கீழ்ப்படையக்கூடிய இருதயத்தை செவிய எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரோட இணைந்து கொள்ளுகிற ஒரு நேரம் இந்த ஆராதனை நேரம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று தேவ ஆவியானவரை ஆராதிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானத்தோட கேளுங்க. இந்த 3வது மாதத்தின் முதல் நாள்ல, முதல் ஞாயிற்றுக்கிழமையில வந்து நிற்கிற நான், ஆண்டவரே எனக்குரிய தரிசனத்தை நீங்க வச்சிருக்கேன்னு இந்த 3வது மாதத்துல வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்க. அதை நீங்க நினைச்சிருக்கீங்க. ஆண்டவரே, அதை என் வாழ்க்கையில நிறைவேற்ற, அந்த தரிசனம் என் வாழ்க்கையில நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன்னு அர்ப்பணித்து ஆராதிப்போம். கர்த்தர் இன்றைக்கு அந்த தரிசனம் என்ன, நம்ம எதை சரி பண்ணி கொள்ளணும், எந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கிறிஸ்துராஜ் பாஸ்டமை ஆராதனைக்குள்ளாக நடத்தும் போது நம்ம எல்லாரும் தேவனை ஆராதிப்போம். கிருபை என்றும் உள்ளது. எல்லா ஓடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனை என்பது தேவனோடு உறவு கொள்கிற ஒரு நேரம். அப்பா அம்மாவோடு எப்படி அவங்களோட பேசுகிறோம், அவங்க அதே போல
நமக்கு மேலான ஒரு அப்பா, அழியாத ஒரு அப்பா, அழியாத ஒரு நாமம். நம்முடைய தேவன் நித்தியமானவர். நம்முடைய தேவன் நித்தியமானவர். அவர் இருக்கவராகவே இருக்கிறவர். அவருடைய நாமம் நித்தியமான நாமம். நம்முடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் முடிவிடாது. அவருடைய பிள்ளைகளாக நமக்கும் முடிவிடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி அவருடைய பரிசுத்த நாமத்தை பயபக்தியோட பரிசுத்தமான தேவனுடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் ஒருமித்து எவர்கள் ஸ்தோத்திரம் யார் வாஞ்சியோடு அவரை துதிக்கிறார்களோ, யார் அவருடைய நாமத்தை வாஞ்சியோடு துதித்தவரை தேடுகிறார்களோ, இன்றைக்கு உடைய பிரசனத்தை நான் அனுபவிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வல்லமை பெற்றுக்கொள்ளாமல் இடத்திற்கு நான் போகக்கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு உடைய பிரசனத்தை நான் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கு உடைய பிரசனத்தை வல்லமை நான் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. உண்மை தேடி வருகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. உண்மை நம்பினவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. உண்மை நம்புகிறவர்கள் ஒரு நாள் கைவிடப்படுவதில்லை ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து சொல்ற கைகளை தட்டுறவங்க கைகளை தட்டலாம். வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசுறவங்க அந்நிய பாஷை பேசலாம். தேவனோடு நம்ம இருதயம், நம்முடைய எண்ணம், நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் தேவனை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் எதை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் எதை குறித்து வீட்டு காரியமோ குடும்ப காரியமோ வேற எதை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் நம்மளை உண்டாக்கிறவருக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அவருக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சமாளி செய்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சமாளி செய்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இன்று நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ நான் உன்னை கைவிடுவதில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர். அவர் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். இதோ மரணத்தை ஜெயித்து பாதாளத்தின் வாசலிலே நான் எல்லாத்தையும் ஜெயித்திருக்கிறேன் சொல்லுகிறார். ஓ லக்கா ராமா லக்கா ராமா லக்கா ராமா. எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டோட நாமத்தை பயன்படுத்துவோம். ஆமென். ஆண்டவரே இன்னைக்கு வல்லமை தாங்க, இன்னைக்கு வல்லமை தாங்க, இன்னைக்கு சத்திய வல்லமை தாங்க. உடைய தெய்வீக வல்லமை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு உடைய தெய்வீக வல்லமை பெற்றுக்கொள்ளணும். உடைய வல்லமை பெற்றுக்கொள்ளாம இன்னைக்கு எடுத்தவனை நான் போகக்கூடாது. எடுத்தவனை போகக்கூடாது ஆண்டவரே. ராஜா ராமா லக்கா சீதா ராமா ராமா. ஆண்டுடைய வல்லமை, ஆண்டுடைய கரங்களை தொடு. ஆண்டுடைய வல்லமை உங்களை தொடர்புகிறது. ஓ சதா ராமா ராஜா ராமா ராமா. ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே தேவனே உமக்கு பாதமையா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாதமையா. கர்த்தாவே அவர் தேவனே உமக்கு பாதமையா. வானத்திலும் அவர் பூமியிலும் உமக்கு பாதமையா.
தேவனுக்கு ஒப்பானவர், தேவனுக்கு சமமானவர், தேவனுக்கு ஒப்பான தெய்வம், தேவனுக்கு ஒப்பான ஒரு ராஜா, தேவனுக்கு ஒப்பான ஒரு ஆண்டவர், நம்மை காப்பதை போல ஒரு பூமியில ஒரு தெய்வம் இல்லை. அவருக்கு ஈடானவர் அவரே, தேவனுக்கு ஈடானவர் தேவனே. அல்லேலூயா. பரிசுத்தத்திலும் சரி, அன்பிலும் சரி, நீதியிலும் சரி, உண்மையிலும் சரி, எல்லா விதத்திலும் அவர் உன்னதமான தேவன். உன்னதமான தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்த வந்திருக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஆமை பாடி மகிழ வந்திருக்கிறோம். வேதம் சொல்வது பரிசுத்த நாமத்திலே கர்த்தரை தொழுகிறவர்கள் நடுக்கத்துடன் அவரை சமூகத்தில் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் பரிசுத்த, நம்முடைய தேவன் பரிசுத்த, அவர் நாமம் உன்னதமானது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா கட்டளையும் கூட அவர் சொல்றோமா? ஹல்லேலூயா. எல்லா கைகளையும் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. கர்த்தர் நல்லவர். எல்லா கடமைகளை எல்லா கடமைகளை ஒரு விசை தேவன் கொடுத்த ஆராதனைக்காக, தேவன் கொடுத்த திருச்சபைக்காக, தேவன் கொடுத்த நல்ல ஆராதனைக்காக, நல்ல ஊழியர்களுக்காக, தேவன் கொடுத்த நல்ல அந்த பகுதிக்காக, நல்ல சபைக்காக, நல்ல குடும்பத்துக்காக, கர்த்தர் கொடுத்த நல்ல திருச்சபைக்காக நல்ல உறவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வரைக்கும். எல்லா கரங்களும் அப்பா நோக்கி ஹalleluya 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 ஆண்டவரே உங்களுடைய பாதத்தை சமர்ப்பிக்கிறேன். என் பாவத்தை கேட்டு கொடுக்கிறாண்டவரே, நீர் தேவன், நான் உங்களை உயர்த்துவேன் ஆண்டவரே. என் கண்மலையே, என் கோட்டை, என் துருவே, உங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து உங்கள் பிரசனம் என் நடுவில் இருப்பதற்காக நன்றி, என் மகிழை நடுவில் இருப்பதற்காக நன்றி. உங்களுடைய காருண்யம் எங்களுக்கு கேடகமாய் துருகமாய் அடைக்கலமாய் பாதுகாப்பாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை சிறப்பாய் கொடுத்த இந்த மாதத்தினுடைய வார்த்தைப்படி எங்களுக்கு நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி. உட்கார்வோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா, சத்தமா, உற்சாகமா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம அறிந்திருக்கிறபடி இந்த 3வது மாதத்துல முதல் நாள்ல தேவ சமூகத்துல வந்திருக்க கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. எல்லா நாளும் அந்த மாதிரி வராது. இந்த போன மாதம் பிப்ரவரி மாதமும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வந்துச்சு. அதே மாதிரி இந்த மார்ச் மாதமும் தேவ சமூகத்துல முதலாவது அந்த நாளில் வர ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கு தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. மற்ற நாள்னா நமக்கு அவசரமா போற மாதிரி இருக்கும். நம்ம தொடர்ச்சியா அந்த வாக்குத்தத்தம் மற்ற காரியங்களை ஆராதிக்கிறதற்கு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு அது அனுகூலமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அறிந்திருக்கிறபடி இந்த 1ஆம் தேதியிலிருந்து வருகிற இந்த 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது விசேஷித்த நாள் இருக்குன்னா நீங்க சபையாக நீங்க எழுதுலாம். உங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எத்தனாம் தேதி? 6ஆம் தேதி. அருமையான 6ஆம் தேதி பிறந்த நாள். அவங்களுக்கு இந்த நாள்ல நம்ம தேவனுடைய கிருபையினால பெரிய கிருபை. ஏன்னா போன மாதம் அவங்க 2 பேரும் திருமண நாளை காண கர்த்தர் உதவி செய்தார். இந்த மாதத்துல, இந்த 3வது மாதத்துல அவங்க பிறந்த நாளை காண கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அந்த 6ஆம் தேதிக்காக நமக்கு இருக்கிற அருமையான அருகமா ஜெபம் பண்ணுவாங்க. தேவ சமூகத்துல சகோதரியோட்டு கொடுத்து அவங்க அந்த வாழ்நாளை, பிறந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து நமக்கு இருக்கிற ஜெபம். பாதுகாப்பாக அனுசரித்து பாதுகாத்து வழியிருக்க அப்போ குடும்பத்தாரின் ஆசிரியர் தேவையை ஆசிரியர் தேவ சமாதானம் உள்ளத்துல காண உதவி செய்யப்பா. அப்போ அந்த நாடு மன மகிழ்ச்சியாக நடந்த தேவ கிருபையில பொருட்கா நன்றி செலுத்துறோம். இயேசுநாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லதாவே. ஆமென். ஆமென். தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள நிலைத்திருங்க. கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை கூட இந்த நாட்கள்ல நம்ம சில காரியங்களுக்காக ஒருவேளை வராமல் இருக்கலாம். ஒரு சிலர் இன்னும் ஒரு சில காரியங்கள் நம்ம ஜெபிக்காம இருக்கலாம், விலகீனமா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் தடையா இருக்கிற காரியத்தை எல்லாம் நினைத்து கர்த்தர் அந்த நாட்கள்ல அவங்களுடைய எல்லா பலவீனங்களையும் சோர்வுகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு பலன் தர என்ன செய்யணும்? நம்ம உதவி செய்யணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கணும். கர்த்தர் அதற்கு நமக்கு பலன் தருவாராக. அதை கூட நம்ம அறிந்திருக்கிறபடி இந்த 3வது மாதத்துல நமக்கு பிள்ளைகள் எல்லாம் எக்ஸாம் வைத்திருக்கிறாங்க. இப்போ முழுப்பரிச்சை என்ன செய்யுது? இந்த மாதத்துல நமக்கு என்ன செய்யுது? ஆரம்பமாகுது. அதனால நம்ம அதுக்காகவும் நம்ம என்ன செய்ய போறோம்? எல்லா பிள்ளைகளுக்கும், அதாவது 11, 12 இந்த மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் எடுத்து இப்படி எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்துல மார்ச் மாசம் தானப்பா
நாளைக்கு 12th ஆரம்பமாகுது. அதுக்கடுத்து +1, அதுக்கடுத்து 10th, இப்படி ஒவ்வொரு வகுப்புக்கும் என்ன செய்யுது, எப்படி அந்த மாதத்துக்குள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா கிளாஸும் என்ன செஞ்சிடும், எக்ஸாம் முடிஞ்சிடும். அதனால மேடம் தம்பி வெளியே போயிட்டு இருக்கிறப்ப அப்படி இல்லைன்னா வந்த உடனே நம்ம எல்லாமே எழுப்பி இன்னைக்கு மாலையில பரிச்சை எழுதுறவங்களுக்கு அப்படியா, சரி. அப்போ அதனால அப்போ கூட ஜெயித்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மற்ற காரியத்துக்கு சாட்சி சொல்லணும். நான் இந்த நாட்களில் ஆண்டவர் எனக்கு கடந்த மாதத்தில் எனக்கு சாட்சி சொல்லியிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு, எத்தனையோ அற்புதம் பண்ணியிருக்கிறாரு. அதை சபை மத்தியில் சபை நடுவில் நான் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கப்படுகிறது. அந்த டயத்தில் நீங்கள் முன்பதாய் வரலாம், வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேங்க் ஜீசஸ். அப்படி இல்லைன்னா நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். நிறைவாக்குவா கூப்பிடும் நீ பதில் கொடுப்பா குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா உண்மையாக தேடுவோம் உள்ளத்தில் வந்திடுவா அவர் உண்மையாக தேடுவோம் உள்ளத்தில் நம்மளையும் அர்ப்பணித்து நமத்தில் இருக்கிற அனாதாஸ் ஜோபமா செய்தி பகுதிக்காக ஆண்டவரை ஜெபிக்கிற ஆண்டவரே, நீர் ஆண்டவரே கொடுத்த காலத்து தரிசனத்தை நீ வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே நாங்கள் தாமதித்தாலும் ஆண்டவரே நாங்கள் பொறுமையோடு அதை பெற்றுக்கொள்ள இந்த கிருபையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அண்ணாவை கூட ஆண்டவரே ஆபிரகாமை கூட ஆண்டவரை ஒவ்வொன்றை ஆண்டவரை நாங்கள் காத்திருந்த ஆண்டவரை பெற்றுக்கொள்ள நீர் கிருபையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. நீர் ஆண்டவரை நீதியுள்ள ஒவ்வொரு பகுதியை நீர் ஆஸ்பதியும் ஆண்டவரை காணிக்கை பகுதியை ஆஸ்பதியும் ஆண்டவரே. ஆண்டவரே பந்திக்காக ஒரு ஆண்டவரே நீர் அந்த பகுதியை ஆண்டவரை இந்த ஒவ்வொருத்தரை தகுதிப்படுத்தி ஆண்டவரை அதை ஆயத்தமா எடுத்து நீ கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சபையின் அறிவு நமக்கு இருக்கிற ஓராயிரம் தேவன் உயர்
காணிக்கைக்காக நம்மத்தில் இருக்கிற அமுத சும்பதை வந்து ஜோம் பண்ணுவாங்க. கொடுத்து ஆசீர்வதித்தார்களே அவருடைய சமூகத்துக்கு வந்து காணிக்கப்பட்ட ஒவ்வொரு பேரும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. கடந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்து ஆசீர்வதிக்கு பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாளில் படைத்த காணிக்கையை கேட்ட வார்த்தையை எல்லாத்தையும் இருக்கிற ஆசீர்வதிக்க நம்ம எல்லாம் சுப்பிரமணிய மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இன்னும் என்றும் சதா காலமும் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற அனைவரோடு கூட இன்றைக்கு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.